சரி, ஜெபம் பண்ணலாமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை நேரத்திற்காக ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல நாங்கள் வரவும் நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை நினைக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்புங்க, உம்முடைய மக்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. வெளிப்பாடுகளை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ரைட்டுமா. உன்னை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படணும், என்னை கைவிடணும். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படணும், கையாய் நான் நடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன், முருங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏனோஹே உம்மை துதிப்பேன், ஏனோஹே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏனோஹே உம்மை துதிப்பேன், ஏனோஹே உம்மை துதிப்பேன். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரை கடலையில்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். கரை கடலையில்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். அருமையடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருமையடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிபம் நமஸ்காரம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உம்முடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல உம்முடைய பாத தண்டையில கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்டவரே சுவாமி அனைவரையும் உடைய பாதத்துல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும் உம்முடைய வார்த்தையை அவர்கள் கவனமாய் கேட்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தம்பி டோய் அடே போனவை இல்லைன்னா வெளியே போயிடு, எழுந்துரு, வெளியே போயிடு. போன கொடு, கூப்பிடுறோம் வருவோம். என்னன்னு கூட கேட்க தெரியல உங்களுக்கு. என்ன இப்படி எல்லாம் இருக்கிறீங்க? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சகோதரர், அம்மா, அவங்க எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்ன? இயேசு பிறந்த தினம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சாமி
குழந்தையா இந்த பூமியில பிறந்து வளர்ந்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தார். ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ அதனால தான் நான் சொன்னேன். இப்போ நான் தம்பி எல்லாம் ஏன் நான் இது பண்ணேன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியணும், உண்மை என்னன்னு தெரியணும். ரைட்டா? அதனால நீங்க எல்லாரும் கவனமா கேட்கணும், புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில பிறந்தார், நமக்காக பிறந்தார். நம்மை நேசித்த கர்த்தர், அவர் நம்மை நேசிக்கிற கர்த்தர், நம்முடைய நன்மைக்காக பிறந்தார், நம்முடைய வாழ்வுக்காக பிறந்தார், நம்முடைய வெற்றிக்காக பிறந்தார். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எதுக்கு பிறந்தாரு? எதுக்கு பிறந்தாரு? நம்முடைய நன்மைக்காக பிறந்தார், நம்மை ஆசீர்வதிக்க பிறந்தார், நம்மை நல்வழிப்படுத்த பிறந்தார். இந்த வழியை நடமா, இந்த பாதையில போ, நல்லது. ரைட்டா? இப்ப தம்பிங்க 2 பேர் செல்போன் வச்சிருந்தாங்களா? அப்ப நான் என்ன சொன்னேன்? அப்பா அதை வச்சிரு, வார்த்தை கேள், இல்லையா? சரி போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? இப்ப உட்கார்ந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன எதுக்காக பிறந்தாரு? நல்வழிப்படுத்துற, எது நல்ல வழியோ அந்த வழியை கத்துக் கொடுக்கறதுக்கு இந்த பூமியில வந்தார். அதை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். ரைட்டா? இன்னொரு முக்கியமான விசேஷம் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு எதுக்கு தேவை? இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எதுக்கு வேணும்? இப்ப உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எதுக்கு வேணும்? சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா அம்மா அவங்க எதுக்கு உங்களுக்கு வேணும்? எதுக்காக அப்பா அம்மா வேணும்? உங்க அப்பா அம்மா எதுக்கு வேணும் உங்களுக்கு? தெரியலையா? ஏமா அப்பா அம்மா எதுக்குமா வேணும்? பார்த்துக்கிறதுக்கு, இல்லையா? உங்களை கவனிக்கிறதுக்கு, உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கு, துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு, உணவு கொடுக்கறதுக்கு, கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு, இல்லையா? அதுக்காக தான் அப்பா அம்மா தேவை. கரெக்டா? புரியுதா? புரியுதாம்மா? நீதான் கவனிக்கிறியம்மா? நீ எங்கேயோ கவனம் வச்சுருக்கிற, எங்கேயோ கவனம் இருக்கு, ஏன் எங்க இருக்குன்னு தெரியல. சரி, நல்லா கவனி. இங்க இருக்கும்போது இங்க கவனிக்கணும், என்ன பார்க்கணும். இல்லைங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப அப்பா அம்மா எதுக்கு கேட்டேன்? எதுக்கு தேவைன்னு சொன்னீங்க? நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. அது போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எதுக்கு தேவை தெரியுமா? எதுக்கு தேவைன்னு தெரியுமா? எதுக்கு தேவை? நம்மளை காப்பாத்துறதுக்கு. ரைட், சரி. ஆனா நான் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, முக்கியமானது ரெண்டு. காப்பாத்துறதெல்லாம் எல்லாம் இருக்கு, எல்லாம் செய்யறாரு, அவர் எல்லாமே செய்வார். ரைட்டா? ஆனா முக்கியமானது 2க்காக அவர் ரொம்ப அவசியம். இப்ப நேத்திக்கு நான் ஒரு மரித்தவருடைய இல்லத்துக்கு போயிருந்தேன். மரணிச்சிட்டாரு, ஒரு 80 வயசு பெரியவர், அவர் மரிச்சிட்டாரு. அவரை போய் பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு அந்த மரியாதை செலுத்திட்டு இது பண்ணணும் இல்லையா? கடைசி இது, அதுக்காக போயிருந்தேன். அப்போ அவருடைய மகன் அவர் என்கிட்ட பார்த்து என்கிட்ட சொன்னாரு, ஐயா நாங்க எல்லாம் கிறிஸ்தவங்களாயிட்டோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? கிறிஸ்தவங்களாயிட்டோம். ஆனா எங்க அப்பா, கவனிக்கிறீங்களாமா? நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க. இங்க பாக்கணுமா? எங்கேயும் பார்க்காதீங்கம்மா, என்ன பாருமா. எதுவுமே மற்றதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு தேவையானது மட்டும் கவனிங்க. தேவையில்லாததெல்லாம் தலையிடாதீங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. அது நமக்கு தேவையில்லாதது. தேவையில்லாத விஷயங்களை எப்பவுமே கவனம் செலுத்தக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதுலதான் கவனம் இருக்கணும். இப்ப நான் ரோட்ல போயின்னு இருக்கிறேன் அப்படின்னா, இப்படி 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 பார்த்துன்னு போறதுல அர்த்தமே கிடையாது, வேஸ்ட். உன்னோட பாதையை நீ கவனிச்சு போகணும். வழி நல்லா இருக்கு, நேர் வழியா இருக்கா, கல் இருக்கா, முள் இருக்கா, அதை பார்த்து கவனிச்சு போனா எப்படி போக முடியும்? எப்படி போவீங்க? நேரா பாதுகாப்பா போவீங்க. நீ இப்படி பார்த்து போய் நீ இதை விட்டுட்டீங்கன்னா கல்லு முள்ளு குத்தும், கல்லு அடிபடும், ரத்தம் வரும், வலி வருமா? அப்படிதான். அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? வேலையை செய்யறதே கிடையாது, மற்ற வேலையில தான் கவனம் செலுத்துறது. இப்படி 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 அதெல்லாம் பண்ணவே கூடாது, புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட், நல்லா கவனிங்க. அப்போ அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் எங்க குடும்பம் எல்லாருமே கிறிஸ்தவர் ஆயிட்டோம். எங்க அப்பா மட்டும் ஆகவே இல்லைங்க.
அவருக்கு இந்த பௌத்த மதத்து மீது ஒரு நல்ல பற்று, அப்படியே இருந்துட்டார் அவர். ஆனா அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்டா, ரொம்ப அருமையான மனுஷன், ரொம்ப அருமை, உண்மையா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு. அவர் சொல்வாராம், இந்த சவத்தை எடுத்துட்டு போவாங்க இல்லையா, ஊர்வலமா கொண்டு போவாங்க. அப்ப பூவெல்லாம் ரோட்ல போட்டு போயிடுவாங்க. அது அவருக்கு பிடிக்காதான். அவர் சொல்றாராம், இதையே போட்டு போடுறாங்க. இப்போ பூ போடுறது நல்லது, ஆனா ரோட்ல போட்டு போறதுல என்ன பலன்? அது அப்புறமா அது காஞ்சிரும், காஞ்சா அது அழுக்கு அங்கேயே இருக்கும் இல்லையா, அப்புறம் யார் பெருக்குவாங்க? அதை ரோட்ல யாராவது பெருக்குவாங்களா? அப்படியே அது அப்படியே இருக்கும், மண்ணோட மண் அப்படியே. அப்போ நாம அழுக்கு மேலேயே காலை வச்சுன்னு போகணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்ல. அப்படி நிறைய சீர்திருத்த எண்ணங்கள் அவருக்கு இருந்துதான். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவர் இந்த மாதிரி அவர் ரொம்ப ஒழுக்க டைமுக்கு வருவாரு, நேர்மையா இருப்பாரு, நல்லா உழைப்பாரு, சிலம்பம் கத்து கொடுப்பாரு, இப்படி பல விஷயங்கள் செய்த ஒரு மனிதர். இப்ப நான் சொன்னேன், நீ ஏன் அவர் பௌத்தம், நான் கிறிஸ்தவன் ஏன் சொல்றேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது. அப்படியெல்லாம் என்ன இல்ல, வித்தியாசம் இல்லை. நீங்க தான் வித்தியாசம் பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவர் நீங்க எல்லாம் கிறிஸ்தவன் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை, அப்படி சொல்லி வரவே இல்லை. அவர் நல்ல கருத்துக்களை போதித்தார், நமக்கு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொன்னார். நேர்மையா இருங்க, அன்பா இருங்க, நேசிங்க, சிறு பிள்ளைகளை நேசித்தார். இப்ப நிறைய சிறு பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க, உங்க எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், நேசிக்கிற கர்த்தர். அவர் சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். யாரை உதாரணப்படுத்துறாருன்னா சிறு பிள்ளையை தான் உதாரணப்படுத்துறார். பெரியவங்களை பார்த்து சொல்றாரு, மா நீ சிறு பிள்ளையை போல மாறணும், அப்படி மாறினா தான் நீ பரலோகத்துக்கு வர முடியுமே தவிர நீ வர முடியாது இல்லைன்னா அப்படின்னு சொல்றார் ஒவ்வொருத்தர் பெரியவங்களுக்கும். அப்போ சிறு பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். சிறு பிள்ளைகளுடைய குணம் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இன்னைக்கு சிறு பிள்ளைகள் அப்படியே இருக்கிறாங்களா? இல்ல, அவங்க நிறைய தவறுகள் செய்யறாங்க. சிறு பிள்ளைகள் மாதிரி இல்ல, நிறைய தவறுகள் செய்கிறார்கள். ஆனா சிறு பிள்ளைகள் என்றால் கபடம் இல்லாத மனசு, அவங்களுக்கு கபடம் இல்லாம இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. ஒருத்தர் சீன்னு சொல்லிட்டா கூட உடனே மறுபடியும் ஒட்டிக்குவாங்க. கரெக்டா? போ அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒட்டிக்குவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியவே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? மன்னிக்கிற குணம் அவர்களுக்கு இருக்கு. சிறு பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? மன்னிக்கிற குணம் இருக்கு. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க எல்லாத்தையும். ரைட்டா? ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாருன்னா உடனே மறந்துடுவாங்க. அது பெருசா மனசுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டு போய் உள்ள வச்சுக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பெரியவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களாம் சிறு பிள்ளைகளை போல மாறணும் அப்படின்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல குணநலன் பெற்ற ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்ப நான் சொன்ன வித்தியாசம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் புத்தர், புத்த சமூகத்தை சேர்ந்தவர், நான் கிறிஸ்தவன், அப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவம் என்றால் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, கவனிக்கிறியாமா? இப்பதானே சொன்னேன், வெளியே பார்க்காத. உனக்கு சொன்னா இல்லையா? நீ மறுபடியும் வெளியே தலையை தூக்கி வேற பாக்குற, நீ தப்பு தானே சொல்லிட்டே இருக்கு. அதே தெரியுமா செய்றீங்களா? எப்படி அது? இங்க கவனம் வை, இங்க கவனம், இங்க எங்க இங்க தானே பேசிக்கிறேன், நான் தானே பேசிக்கிறேன், என்ன தானே நீ பார்க்கணும், நீ அங்க பாக்குற, பார்க்க கூடாதுமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப நல்லா கவனிங்க. அப்போ கிறிஸ்தவம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவம் என்றால் என்ன என்றால் அது வாழ்க்கை, வாழ்வியல், வாழ்க்கை முறையை கத்துக் கொடுக்கிறது தான் கிறிஸ்தவம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ இப்படி என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீ சத்தியத்தின்படி நடந்தால் உனக்கு ஒரு குறையும் கிடையாது. எப்படி நடக்கணும்? சத்தியத்தின்படி உண்மையா பேசு, நேர்மையா நட, அன்பாரு, எல்லாரையும் அரவணைச்சுக்கோ, உனக்கு என்ன குறை வரும்? ஒண்ணுமே வராது. நோய் வராது, நொடி வராது, வருத்தம் வராது, கண்ணீர் வராது, கவலை வராது. அதான் கிறிஸ்தவம். நாம என்ன நினைச்சிருக்கிறோம், கிறிஸ்தவம்னா அது வேற ஒண்ணு. அப்படி இல்லை, அது அப்படி கிடையாது. நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைபிள் என்ன இருக்கு தெரியுமா? வெறும் அன்பை பத்தி பேசும். நான் வாசிக்கிறேன் பாருங்க, கேளுங்க. அன்புக்கு இலக்கணம் இங்கதான் இருக்கு.
அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பார். வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். இங்க பாருமா, கவனிங்க. சரி ஒண்ணு பரவாயில்ல. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு என்ன பண்ணும்? நீடிய சாந்தமா இருக்கும். சாந்தம் உள்ளதும் தயவும் உள்ளதும் அன்பு. ரைட்டா? அன்புக்கு என்ன இல்ல? பொறாமை கிடையாதான். அன்புக்கு என்ன இல்ல? பொறாமை கிடையாது. ரைட்டா? அன்பு தன்னை புகழாது. நான் யார் தெரியுமான்னு பேசவே பேசாது. அன்பு ஒருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப தாழ்மையா இருப்பான். ரைட்டுமா, ஒன்னும் பரவாயில்ல, ரைட், நல்லது, ஓகே, நல்லது, அப்படிதான் இருப்பான். நான் யார் தெரியுமா, என் பேரு, எனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா, என் பேர் பிரஸ்தாபம் என்ன தெரியுமா, அதெல்லாம் பேசாது. அன்பு இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. அப்போ இதை வேதம் என்ன சொல்லி கொடுக்குன்னா அன்பை பத்தி பேசுது. அன்புக்கு இலக்கணத்தை சொல்லி கொடுக்குது. அப்ப அதுதான் கிறிஸ்தவம். ரைட்டா? அப்ப சரி. இன்னொன்னு, தன்னை புகழாது, இருமாப்பா இருக்காது. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ யாரோ நான் வரோம், அப்படியெல்லாம் சொல்லாது. நீ என்ன தவறு செஞ்சாலும் வாப்பா பரவாயில்ல, மன்னிச்சுக்கப்பா, வாப்பா பரவாயில்லப்பா, சரி ஏதோ தவறு செஞ்சுட்டேன், ஓகே, அப்படிதான் சொல்லு. அன்பு இருக்கிறவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. அதை தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்குது. அதான் கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுக்குறது. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரியா? அடுத்தது, அயோக்கியமானதை செய்யாத. அயோக்கியமான காரியம் எதையுமே செய்யாத. அன்பு இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களா? அடுத்தது, தற்பொழிவை நாடாது. ஒரு இத நீ கொடு, நீ இது குடுத்தினா உன் நல்லவன், நீ கொடுக்கலன்னா கெட்டவன், அப்படியெல்லாம் சொல்லாது. நீ கொடுத்தா நல்லவன், கொடுக்காட்டி நீ கெட்டவன்னு சொல்லவே சொல்லாது. அன்பு இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? அடுத்தது, சினமடையாது, கோபமே பட மாட்டாங்க. அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கோபப்பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கோபமே பட மாட்டாங்க. சட்டுன்னு கோபம் வரல, வரவே வராது. சரிப்பா பரவாயில்ல, நீ ஏதோ தெரியாம இடிச்சிட்ட, பரவாயில்ல. ஆனா நம்ம யாராவது ஒருத்தர் இடிச்சுட்டா என்னன்றோம்? நம்ம திட்டுறோம்ல. அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். நம்ம கிட்ட என்ன இல்ல? அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, அடுத்தது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுமா. இப்ப யாராவது ஒருத்தர் அநியாயம் செஞ்சிடறாரு, ஒருத்தர் அநியாயமா ஒருத்தரை திட்டிடுறாங்க, அது பார்த்து அவன் பரவாயில்ல, அவனை அடிக்கிட்டோம், அவனை திட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? ஐயோ ஏன்பா அவனை, பாவம் நல்ல பையன்பா, அவனை போய் அடிக்கிறப்பா அப்படின்னு பேசுவோம். ரைட்டா? சரி, சகலத்தையும் தாங்கும். ரைட்டா? அடுத்தது, சகலத்தையும் விசுவாசிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் நம்புவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அவங்க ஏன் அப்படி இல்லையே, இப்படி இருக்காது, அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படியா, நல்லது, சரி நல்லா. நீங்க சொல்லுவீங்க, அப்ப எதை சொன்னாலும் நம்புறான் அவன் அப்படின்வாங்க. சில பேர் தெரியுமா, எதை சொன்னாலும் நம்புறான். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கள்ளம் கபடம் இல்லாம இருக்கிறான்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஓகே, நானும் கரெக்டா தான் சொல்லுவான் அப்படின்னு நம்புவான். சரியா? அடுத்தது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ரைட்டா? நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அல்லேலூயா. அப்ப இது மாதிரி அன்பான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு இடத்துல கிறிஸ்தவம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? சரி, அப்ப அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், இதுல வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. அவர் நேர்மையா இருக்கிறாரு. அப்படின்னா அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் நான் சொல்லுங்கிறார், நான் புத்த மதத்தை தழுவின்கிறேன். ஆனா அவர் யார்? உண்மையிலேயே அவர் ஆண்டவருடைய சத்தியத்தை பின்பற்றுகிறவராக இருக்கிறார். அதனால வேறுபாடு இல்லை. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இங்க பாருமா, நான் இப்ப தானே சொன்னேன், சொல்ல அதையே திரும்ப திரும்ப நீங்க செஞ்சா என்ன அர்த்தம்? அங்க எதுக்கு நீ திரும்பி பாக்குற? சரி, இப்ப ரெண்டு விஷயம் நமக்கு தேவையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப நான் அம்மா அப்பா எதுக்கு நீங்க தேவைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு தேவை. ஒண்ணு, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் தேவை. என்ன பண்ணுவாரு? நான் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறது அவரால் தான் முடியும். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, கவனிங்க.
அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரைட்டா? அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. ரைட்டா? அப்புறம் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ரைட்டா? ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க? பல இடங்களுக்கு போறாங்க. அதெல்லாம் வீண் என்பதை புரிந்து கொள்ளுங்க. யார் ரட்சிப்பாரு? யார் நம்ம பாவத்தை கழுவுவாரு என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய பாவங்களை கழுவ முடியுமே தவிர ஒருவராலும் வேறு எந்த காரியத்தாலும் நம்முடைய பாவங்கள் கழுவப்படாது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரி, இது ஒரு காரியம். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நாம் இப்ப கழுவப்பட்டுட்டோம், மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு யார் நம்மை காப்பார்? கர்த்தர் தான் நம்மை காக்கணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் ஒரு முறை கழுவப்பட்டுட்டேன், நான் இப்ப இங்க வந்துட்டோம், வந்தா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன் அப்படின்னா என்ன ஆச்சு? நம்ம கழுவப்பட்டோம்னு அர்த்தம். ஆனா மறுபடியும் வெளியே போயிட்டு அதே பாவத்தை நம்ம செஞ்சா என்ன வருது? அது தவறு. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ரைட்டா? இப்ப கேளுங்க, வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. வாலிபன், நல்ல கவனிங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு வாலிபன், இப்ப நாம எல்லாம் இருக்கோம் இல்லையா, எதனால நம்ம இதயத்தை சுத்தம் பண்ண முடியுமா? நம்ம இதயத்தை சுத்தம் பண்ண முடியுமா? சரீரத்தை சுத்தம் பண்ணலாம், தண்ணி போட்டு கழுவிக்கலாம், அழுக்கப்பட்டா என்ன பண்ணலாம்? கழுவி தொடச்சிக்கலாம். இதயம் அழுக்கப்பட்டா கழுவ முடியுமா? கழுவ முடியாது. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, அதுதான் சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால் தானே. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. நாம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அல்லது மருந்து என்ன என்றால் இதுதான், வசனம்தான், ஆண்டவருடைய வார்த்தை தான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்றால் யாரு அப்படின்னு வாசிக்கிறேன் பாருங்க, கேளுங்க. வார்த்தை தான் இல்லையா நம்மளை சுத்தம் பண்ணும் அப்படின்னு தெரியுதா? வார்த்தை தான் நம்ம சுத்தம் பண்ணும். நான் சொல்றது புரியுதாமா? கவனிக்கிறீங்களா? வார்த்தை தான் நம்ம சுத்தம் பண்ணும். தூங்காதமா, கழுத்து நல்ல வசதியா கை வச்சுன்னு தூங்குற, ரைட்டா? அதோ ரைட், நல்லா கவனி. ஏமா? சரி, வேணாம், அப்படியெல்லாம் வேணாம். இங்க கேளுமா, நல்ல கவனிங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ரைட்டா? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ரைட்டா? அவர் ஆதியில தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ரைட்டா? அப்ப நம்மை சுத்தம் பண்ண, நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணணும். எது தேவை? கவனிக்கல யார? நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ண என்னமா தேவை? வார்த்தை தேவை. வார்த்தை தேவை. ரைட்டா? நம்ம இருதயத்தை சுத்தம் பண்றது யார எதால முடியும்? இப்ப சோப்பு இருந்தா துணி துவைக்க முடியுமா? சோப்பு இல்லைன்னா என்ன அழுக்கு போவான் தானே? அப்போ துணி துவைக்கிறதுக்கு சோப்பு வேணும். நம்ம இருதயத்தை துவைக்கிறதுக்கு என்ன வேணும்? வார்த்தை வேணும். அந்த வார்த்தை யார் தெரியுமா? அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் நான் இப்ப படிச்சேன். அவர்தான் தேவன். அப்போ அவருக்கு என்ன பேர் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரங்களின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இங்க பாருங்க, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்,
அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. நான் சொல்றது புரியுதா? இப்போ இருமா 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 ஏமா ஏமா ஏம் அப்புறம் எதுக்கு என்ன வர சொல்றீங்க? இப்ப எதுக்கு என்ன வர சொல்றீங்க நீங்க? என்னம்மா இது? அப்போ நீங்க போங்க, தாராளமா போலாம், தாராளமா போலாம். உங்களை யாரும் பிடிச்சி வைக்கலையே, நீங்க தாராளமா போன. என்ன எதுக்கு அவ்வளவு தூரத்துன்னு வர வைக்கிறீங்க? தேவையில்லாத வேலை செய்யறீங்க பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், ரைட்டா? இப்ப உங்களுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கு? வேற இருக்கு. நான் சொல்றது எதுவுமே உங்க மனசுல ஏறவே இல்லை. எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க முடியாதுமா. அதாவது வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி பின் வேற என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சொல்றீங்க. நீங்க கிளம்புங்க, அப்ப நானும் கிளம்ப வேண்டியதுதான். நான் என்ன பண்ண போறேன் இங்க உட்காந்துன்னு? நானும் கிளம்ப வேண்டியது தானே? சரி சரி. அப்ப அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். நன்றி. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. கிருபையும் மகா ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல வேலைக்காகப்பா நன்றி. உம்முடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.